11 கணிதம் பயிற்சி 11.4ல் வினாயன் 1. f dash of x வந்து 4x minus 5 f of 2 1 அப்படின்னா f of x கேட்டிருக்காங்க. f of x கண்டுபிடிக்கணும். f dash of x கொடுத்துருக்காங்கள அதை தொகைப்படுத்த போகிறோம். இன்டகரல் f dash of x dx equal to இந்த பக்கமும் தொகை 4x minus 5 dx integral dx இந்த பக்கமும் integral dx integral f dash of x dx அப்படிங்கிறது என்னன்னா f of x வந்துடுச்சு. இந்த பக்கம் தொகைப்படுத்தினோம்னா அதுதான் f of x. 4 x தொகைப்படுத்தினோம்னா x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 5 தொகைப்படுத்தினோம்னா 5x ப்ளஸ் c. f of x என்ன வருது? இந்த 2க்கும் 4 கழிச்சா 1 2 2 2 4 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் c. அடுத்ததாக கணக்கில் வந்து f of 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. f of 2 is equal to 1. அப்போ f of 2 கண்டுபிடிப்போம். f of 2 is equal to xக்கு பதிலாக 2 x வர இடத்துல 2 கொடுப்போம். x ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் எவ்வளோன்னா 4 மைனஸ் i2 10 ப்ளஸ் சி. நல்லா கவனிச்சிங்க. எஃப் ஆஃப் 2 என்னன்னு கொடுத்துருக்காங்க 1. அதனால் இதனுடைய மதிப்பு என்னன்னா 1 ஈக்குவல் டு 2 4 8 மைனஸ் 10 ப்ளஸ் சி. 1 ஈக்குவல் டு மைனஸ் 10ல் 8 போயிடுச்சுன்னா மைனஸ் 2ன்னு வரும். மைனஸ் 2 ப்ளஸ் சி. மைனஸ் 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். மைனஸ் 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா ஏற்கனவே 1 இருக்குது. மைனஸ் 2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். மீதி என்ன இருக்குது? இங்கே சி இருக்குது. அதாவது சியோட மதிப்பு எவ்வளோன்னா 1 ப்ளஸ் 2 3. சி ஈக்குவல் டு 3. இந்த சியோட மதிப்பு 3 அப்படிங்கிறத எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எது? இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த ஸ்டெப்பு தான். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எல்லாம் கவனிச்சிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் சின்னு இருக்கு இல்லையா? சியோட மதிப்பு என்ன? 3 ப்ளஸ் 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வினாயன் 2. f dash of x equal to 9x ஸ்கொயர் மைனஸ் 6x f of 0ங்கிறது மைனஸ் 3. f of x கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா தொகைப்படுத்தணும். இன்டகரல் f dash of x ஒரு dx equal to இந்த பக்கமும் இன்டகரல் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ஒரு dx தொகைப்படுத்தணும். ஈக்குவல் டு 9 எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்? எக்ஸோட அடுக்கில் 3 பை 3 மைனஸ் 6 எக்ஸுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒரு சி. இந்த பக்கம் இன்டகரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நல்லா கவனிச்சிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கும் 9க்கும் அடித்தோம்னா 1 3 3 9 3 எக்ஸோட அடுக்கில் 3 மைனஸ் இந்த 2க்கும் 6க்கும் அடித்தா 3 2 6 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. கணக்கில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா இந்த இடம் 0 மைனஸ் இதுவும் 0 வெறும் சி மட்டும்தான் இருக்கும். எஃப் ஆஃப் 0வோட மதிப்பு என்ன? மைனஸ் 3. அதனால் இந்த இடத்துல எஃப் ஆஃப் 0ங்கிறதுக்கு பதிலாக மைனஸ் 3. இங்கே எது மட்டும்தான் இருக்குன்னா சி மட்டும்தான் இருக்குது. சியோட மதிப்பு என்ன? மைனஸ் 3. இதை வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸோட அடுக்கில் 3 மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்கு இல்லையா? சிக்கு பதிலாக சியோட மதிப்பு 3.
எல்லாத்துலேயுமே 3 இருக்குல்ல, அதனால் 3 வெளியில் எடுத்துடும். எக்ஸோட அடுக்கில் 3 மைனஸ் 3 எடுத்துட்டோம்னா வெறும் x² மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டோம்னா 1ன்னு இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வினாயன் 3. f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு 12x மைனஸ் 6, f ஆஃப் 1 30, f டேஷ் ஆஃப் 1ங்கிறது 5. இதெல்லாம் கொடுத்துட்டு f ஆஃப் x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு f டபுள் டேஷ் ஆஃப் x கொடுத்துருக்காங்க. இப்போ தொகைப்படுத்த போகிறோம். இன்டகரல் f டபுள் டேஷ் ஆஃப் x dx ஈக்குவல் டு இன்டகரல் 12x மைனஸ் 6 dx. முதல்ல இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை ஒரு தடவை தொகைப்படுத்தினோம்னா அது என்ன ஆகிடும்னா f டேஷ் ஆஃப் எக்ஸ்னு ஆகும். இந்த பக்கம் 12 எக்ஸை தொகைப்படுத்தினோம்னா x²/2 மைனஸ் 6ங்கிறத தொகைப்படுத்தும் போது 6x ப்ளஸ் c. f டேஷ் ஆஃப் எக்ஸ், f டேஷ் ஆஃப் 1ஓட மதிப்பு என்ன, 5. f டேஷ் ஆஃப் 1, அதாவது f டேஷில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். இந்த 2க்கும் 12க்கும் அடித்தோம்னா 6 2 12, x² இருக்கு இல்லையா, x² வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 தான் வரும். மைனஸ் 6 இன்ட்டு மறுபடியும் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் சி. இங்கே என்ன வருது, 6 6 மைனஸ் 6 ப்ளஸ் சி. f டேஷ் ஆஃப் 1 அப்படிங்கிறது எவ்வளவு, 5. அதனால் இந்த பக்கம் என்ன இருக்கும்னா 5 இருக்கும். 5 ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 போயிடும், வெறும் சி மட்டும்தான் இருக்கும். சியோட மதிப்பு எவ்வளோன்னா 5. இந்த சியோட மதிப்பை எடுத்து எதில் பிரதியிட போகிறோம்னா f டேஷ் ஆஃப் எக்ஸில். f டேஷ் ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டோம்னா f டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 6x² மைனஸ் 6x ப்ளஸ் சின்னு வருது இல்லையா, சிக்கு பதிலாக 5. f டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் பழைய கணக்கு மாதிரி மறுபடியும் தொகைப்படுத்த போகிறோம். மறுபடியும் தொகைப்படுத்தினோம்னா இன்டகரல் f டேஷ் ஆஃப் எக்ஸ் dx ஈக்குவல் டு இன்டகரல் 6x² மைனஸ் 6x ப்ளஸ் 5 இன்ட்டு dx. இன்டகரல் f டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஆகிடும்னா f ஆஃப் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஏன்னா f டேஷ் ஆஃப் எக்ஸை தொகைப்படுத்தினோம்னா f ஆஃப் எக்ஸ். இந்த பக்கம் தொகைப்படுத்தும் போது 6 x²க்கு என்ன வரும்னா x⁻3/3 மைனஸ் 6 எக்ஸுக்கு என்ன வரும்னா x²/2. நம்பர் இருந்தால் அதோட ஒரு எக்ஸு சேரும், மறுபடியும் ஒரு சி சேர்த்துக்கும். f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது. இப்போ அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம், f ஆஃப் 1 கணக்கில் வந்து f ஆஃப் 1 கொடுத்துருக்காங்க. f ஆஃப் 1 எவ்வளவு, 30. இந்த f ஆஃப் 1 கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக 1, 2 எக்ஸுக்கு பதிலாக 1, 3 எக்ஸுக்கு பதிலாக 1, 5 எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் சி. f ஆஃப் 1 மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, 30 கொடுத்துருந்தாங்க இல்லையா. 30 ஈக்குவல் டு 1 பவர் எது வந்தாலும் 1 தான். 1 இன்ட்டு 2 2 மைனஸ் இங்கே என்ன வரும்னா 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் சி. 30 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 7. 7ல் மைனஸ் 3 போயிடுச்சுன்னா 4 வரும். 4 ப்ளஸ் சி. அடுத்த ஸ்டெப்பில் சியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 4 இந்த பக்கம் வந்தால் 30 மைனஸ் 4 ஆகிடும். ப்ளஸ் 4 மைனஸ் 4 ஆகிடும். 30ல் 4 போயிடுச்சுன்னா 26ன்னு வரும். 26ங்கிறது தான் என்னென்னா சியோட மதிப்பு. சியோட மதிப்பு 26 அப்படிங்கிறத எதில் பிரதியிடணும் அப்படின்னா f ஆஃப் எக்ஸில் பிரதியிடணும். f ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதில் பிரதியிட போகிறோம். f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 2x⁻3 மைனஸ் 3x² ப்ளஸ் 5x ப்ளஸ் சின்னு இருக்கு இல்லையா, சிக்கு பதிலாக 26. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.